ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க. இப்போ ட்விட்டர் பக்கம் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம், ஒரு ஃபோட்டோ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்கு. அனிருத்தும் லோகேஷ் அவர்களும் பார்த்திங்கன்னா கை கோர்த்து நிற்கக்கூடிய ஒரு புகைப்படம், பேக்ரவுண்டில் தலைவருடைய கண்கள். ஸோ இப்போ லேட்டஸ்டான அப்டேட்டுனாக்கா, இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்து நிற்கக்கூடிய இந்த நேரம், அதாவது இன்றைக்கி ஈவினிங் ரஜினி சார், சன் பிக்சர்ஸ்லேருந்து முக்கியமான நபர்கள், கலாநிதி மாறன் அவங்களோட ஃபேமிலி, கூலி படத்தோடைய முக்கியமான டீம், அதாவது லோகேஷ் கனகராஜ், அனிருத், அந்த முக்கியமான கேஸ்ட் அண்ட் க்ரூவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் மட்டும், செலக்டிவான பர்சன்ஸ் மட்டும் ப்ரைவேட்டாக பார்த்தினாக்கா ஒரு தேட்டரில் இப்போ விஐபி காட்சி இப்போ கூலி படத்தை பார்த்துருக்கிறதாக தகவல் வருது. ஸோ படம் வந்து ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டாங்க, மாஸ்டர் காப்பிலாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே வெளிநாட்டுக்கெல்லாம் பார்த்தினாக்கா அந்த இது போயாச்சு. ஸோ படத்தோடைய காப்பி போயாச்சு. இந்த நிலையில் தான் இப்போ இந்த படத்தோடைய அந்த ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் நடந்திருக்கு, ப்ரைவேட் தேட்டரில் விஐபி காட்சி. ஸோ ரஜினி சார்லாம் படம் பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கிறாராம். கலாநிதி மாறன்லாம் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாராட்டி தள்ளியிருக்காராம். ஸோ படம் கண்டிப்பாக தாறுமாறாக இருக்க போகுது. படம் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாமே பெரிய பிளாஸ்டாக இருக்க போகுது. இது வந்து அடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில். ஸோ எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய 1000 கோடி அடிக்கிறதுக்கு எல்லா பொட்டன்ஷியல் இந்த படத்துக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னாக்கா, தலைவருடைய அந்த டைட்டில் கார்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டைட்டில் கார்டு நம்ம எல்லாருக்கும் தெரியுமா, அது ப்ளூவில் வரும், இந்த தடவை ரெட்டில் வருதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதை தாண்டி 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசமுக்கு ஏற்கனவே சென்சாரில் ஒரு திடீர்னு இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 செகண்ட் ஒரு வீடியோ சேர்த்துருந்தாங்க, நம்ம அதை பார்த்துருந்தோம். அந்த டைட்டில் கார்டு வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் அதை கொண்டு போயிருக்காங்க. தரமான சம்பவமாக இருக்கும். அனிமேஷன் தான், ஆனால் அதுக்கே அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேக்ரவுண்டில் மியூசிக்லாம் போட்டு அது விண்டேஜ் ஃபீலை கொண்டு வந்துடுறாரு. படம் ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்துட்டு ஜிவ்வுன்னு ஒரு எலக்ட்ரிஃபை மொமெண்ட்டோடு தான் படமே ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ லேட்டஸ்ட் தகவல் வந்துருக்கு. அதே போல் இன்ட்ரோ பிளாக்லாம் லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி தான், அதெல்லாம் தாறுமாறாக இருக்கான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம படத்தை எதிர்பார்க்குறோமோ அதுக்கும் மேலே ஏதோ விஷயம் உள்ளே வச்சுருக்காங்க. அதேமாரி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ட்ரெய்லரில் பார்த்த கேரக்டர்ஸ், இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க சொன்னதை தாண்டி இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது என்னன்றதை ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. அதை நம்ம தேட்டரில் பார்த்து தான் நம்ம வந்து அது ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகணும். அங்கே தான் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட் இருக்கான். எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த படத்தை பார்க்குறதுக்கு? இன்னும் ஜஸ்ட் ஒரு 3 நாள் தான், இன்னும் ஒரு 72 ஹவர்ஸ் இருக்குது. எப்படி போகுதுன்னு தெரில. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்டாக இருக்கீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.